ரியாஸ், நீங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கும் பொழுதே தெரியுது வறட்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் வறண்டு பட்டுப்போன ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கான நீர் ஆதாரமாக தற்போது என்ன இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளினுடைய பிரச்சனை என்ன, நீர் ஆதாரத்தை நாடி செல்றதுல என்ன சிக்கல்கள் இருக்குது, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது தமிழகத்துடைய மலை பிரதேச சுற்றுலா தலங்களில் ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலம் இந்த ஏற்காடு. கடல் மட்டத்தில் 5000 அடி உயரத்தில் இருக்கிறதால மிதமான சூழ்நிலை நிலவுவதால் வருடத்தில் எல்லா நாட்களுமே இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக விடுமுறை நாட்களில் வெளி மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வருகை தராங்க. இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு முதற்கட்டமாக இந்த மலைப்பாதையில் நுழைந்த உடனே மகிழ்விப்பதும் அவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதும் இங்கு உள்ள குரங்குகள் தான். சமீபத்தில் இங்கு ஏற்பட்டுள்ள கடுமையான வறட்சி காரணமாக இந்த மலைப்பாதை முழுவதுமாக வறண்டு காட்சியளிக்குது. தற்போது நான் ஏற்காடினுடைய மலைப்பகுதி, அதாவது ஆரம்ப மலைப்பகுதி, அந்த பகுதி நின்றுட்டு இருக்கேன். இந்த மலைப்பகுதி துவங்கிய முதல் இறுதி வரையிலான வனத்துறை சார்பில் இங்க இருக்கிற வனவிலங்குகளுக்காக சிறிய அளவிலான தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் ஊற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான குரங்குகள் வந்து இந்த மலைப்பாதை முழுவதுமே எப்பொழுதுமே வந்து இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடும் வறட்சியின் காரணமாக சமீப காலமாக இந்த ஏற்காட்டில் இருக்கிற இந்த குரங்குகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்காடு மலைப்பாதை முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகள் நிறைந்த பகுதிகளாக இருக்கு. இவர் தண்ணி என்பது பார்த்தீங்கன்னாக்கா கடந்த சில நாட்களாக தண்ணி இல்லாமல் இந்த குரங்குகள் வந்து மிகப்பெரிய அளவிலான தவிப்புக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தொட்டிகள், குறிப்பாக வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தொட்டிகளில் தண்ணீர் வந்து பல மாதங்களாக ஊற்றப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தற்போது இந்த தொட்டியை நீங்க பார்க்கலாம், தண்ணி ஊட்டப்பட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதற்கான அறிகுறி ரொம்ப காய்ந்து போய் இந்த தொட்டி வந்து காட்சியளிக்குது. இந்த நிலையில இந்த பகுதி வரும் சுற்றுலா பயணிகளை இங்க தண்ணீருக்காக இங்க வரும் குரங்குகள் வந்து வழிமறித்து தண்ணீர் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இந்த பகுதியில் பார்க்கலாம், நிறைய குரங்குகள் வந்து இந்த பகுதியில் வந்து இங்க இருக்கு. இதனை பார்த்து இந்த பகுதி மக்கள், அதாவது குறிப்பா இந்த அடிவார பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இங்க இருக்கிற குரங்குகளுக்கு வந்து தண்ணீர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீரும், அதாவது பொதுமக்கள் தரப்புல இருந்து வழங்கப்படுகிறது. குறிப்பா பல்வேறு இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒன்று திரண்டு இந்த பகுதியில் இருக்கிற இந்த குரங்குகளுக்கான தண்ணீர் எல்லாம் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த தண்ணீர் இல்லாம இந்த பகுதியில் இருக்கிற குரங்குகள் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இதனை பார்த்த இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளும் அதே போல வந்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வண்டிகளை நிப்பாட்டி குரங்குகளுக்கு வந்து தண்ணீர் வழங்கும் காட்சிகளும் பார்க்க முடியுது. தற்போது நம்மிடையே இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து நிறைய பேர் நினைஞ்சிருக்காங்க. குறிப்பா இவங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரங்குகளுக்கு வந்து இங்க இருக்கிற கேன்கள் மூலியமாக வந்து தண்ணீர் ஊற்றி அந்த தொட்டிகளை வந்து ஒரு நாள் விட்டு வழங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தண்ணீர்கள் வந்து வழங்கப்படுவதில் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த தண்ணீரில் தான் என்ன மாதிரியான பாதிப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கீங்க? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு வந்து இப்போ வந்து வறட்சியில் வரலாறு காணாத வறட்சி இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்போடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குரங்குகள்லாம் நிறையா இந்த ரோட்டில் தண்ணிக்காக அலமோதுது. பைக்கு இந்த மாதிரி வரவங்கிட்டே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வந்தாங்கன்னா ரொம்ப குரங்குலாம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக ரொம்ப அலமோதிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு நாளைக்கு வீக்கில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து நாங்கள் கேனில் வந்து இந்த வனத்துறை அமைச்சிருக்க தண்ணீர் தொட்டியில் நாங்கள் இந்த மாதிரி தண்ணிலாம் இஷ்யூ பண்ணிட்டுருக்கோம். இந்த வனத்துறை வந்து தக்க நடவடிக்கை இதுக்காக எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட குறிக்கோள். நாங்கள் கீழே வனத்துறை சார்பாக இங்கே தண்ணீர் ஊற்றப்படுதா தொட்டியிலலாம்? இல்லை, தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. வனத்துறைலாம் இப்போ கொடுக்குறாங்களான்னு தெரியல. நாங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து ஊற்றுறோம். வனத்துறை இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது எங்களோட இது வேண்டுகோள். சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? குறிப்பாக இங்கே இருக்கிற குரங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது எப்படி இருக்கீங்க? சார், இந்த இடத்துல தண்ணி கிடைக்காம உணவுப் பொருள் எதுவும் கிடைக்காதனால குரங்கு பார்த்தீங்கன்னா நம்ம குடியிருப்பு பகுதியெல்லாம் வந்துடுது. நம்ம வீடு கீழே தான் இருக்குது. குரங்கு வரும்போது நம்ம ஏதோ பழம் நம்ம வீட்டில் வேஸ்ட் இருக்கிறது அந்த மாதிரி கொடுக்குறோம். தண்ணி இல்லாதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே குரங்கு சில டைம் பூந்து நம்ம ஆர்ஓ வாட்டர் வச்சிருக்கிறது பைப்லாம் திறந்து குடிக்கிற அளவுக்கு குரங்கு நல்லா ட்ரெயின்ட் ஆயிருக்கு. நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து துணி துவைக்கிற பைப் இருக்குது, அதெல்லாம் தண்ணி குடிக்கிறது பார்த்தா நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு காலத்தில் காட்டில் இந்த குரங்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு தண்ணி தேடி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக, காடெல்லாம் அழிஞ்சிட்டு வரதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு 20-25 வருஷம் போனால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயம், நம்ம வருங்கால சந்ததியினர் எப்படி பாதிக்கப்படுவாங்களோன்ற பயம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது.
தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்காடு மலைப்பாதையில் ஏராளமான நீரூற்றுகள் வந்து அதிக அளவில் இருக்கும். தற்போது இந்த நீரூற்றுகளும் இந்த கோடை காலத்தில் வந்து ரொம்ப வறண்டு போனதால் இங்கே இருக்கிற குரங்குகள் அனைத்துமே வந்து தற்போது வந்து இடம்பெயர தொடங்கி இருக்கு. குறிப்பாக இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மலைப்பாதையில் குரங்குகளுக்கு வந்து மலைப்பாதையிலே வந்து உணவு கொடுக்க பழகியதால் வந்து குரங்குகள் வந்து இந்த காட்டு பகுதிக்கு செல்றதில்ல. அதே போல் தண்ணீரை தேடி இதே பகுதியில் வந்து தவிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. மேலும் நம்மிடையே இது குறித்து பேசுவதற்காக, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வன உயிரி மற்றும் இயற்கை பாதுகாப்பு இயக்கத்துடைய அறங்காவலர் சரவணன் நம்ம இணைஞ்சிருக்காரு. சார், நீங்க சொல்லுங்க, இப்போ ஏற்காடுல கடுமையான வறட்சி நிலவிட்டு இருக்கு. குரங்குகளுடைய சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? ஏற்காடில் மட்டும் வறட்சி இல்லைங்க, அனைத்து பகுதிகளிலுமே வறட்சி இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே அந்த வறட்சினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விலங்குகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து விலங்குகள் வந்து என்னென்னா சாலையோரத்துலேயே உட்காந்து பழகிருச்சு. மக்கள் வந்து சாலையோரத்தில் வந்து அதுக்கு உணவு கொடுத்து பழகியே இன்னைக்கு காட்டுக்குள்ளே வந்து அந்த விலங்குகள் செல்வது வந்து இன்னைக்கு மிகவும் குறைந்து விட்டது. அங்கே உணவு இல்லாமல் இல்லை, நீர் ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை, தேவையான அளவுக்கு அங்கே இருக்கிறது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து மனிதர்கள் வந்து இப்போ டூரிஸ்ட் வந்து நிறைய அந்த மாதிரி ரோட் சைடில் வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுத்து நிறைய என்கரேஜ் பண்ணுறதுனால அது காட்டுக்குள்ளே போய் அதோடைய இயற்கையாக உணவு தேடி நீர் தேடி வாழும் இடத்தை வந்து அது வாழ்கிறத விட்டுட்டு இன்றைக்கி சாலையோரத்தில் நிற்கிறதுனால இன்றைக்கி நமக்கு இன்னும் வந்து இந்த காட்டுக்குள்ளார இயற்கை விதை பரவல்ன்றது மிகவும் குறைந்து விட்டது. காடுகள் வந்து இயற்கை விதை பரவலில் தான் மிகவும் அதிகமாக வளரும். அந்த இயற்கை விதை பரவல் அதிகமாக இருந்துச்சுன்னா காடு வளரும் போது கண்டிப்பாக நீர் ஆதாரங்கள், அதற்கான வாழ்விட ஆதாரங்களும் ரொம்ப அதிகமாக பெருகும். மக்கள் வந்து இந்த சாலை ஓரத்தில் வந்து இந்த குரங்குகளுக்கு அது அவங்க செய்கிறது வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு தான் செய்கிறாங்க. பட் அது செய்கிறது வந்து அதுக்கு மிகவும் தொந்தரவாக அமைவதாகவே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் சாலையோரத்தில் வந்து இதுக்கு உணவு கொடுப்பதோ இல்லை நீர் வசதிகள் செய்து கொடுப்பதையோ தவிர்த்து விட்டாலே போரும். குரங்குகள் திரும்ப காட்டுக்குள்ளே சென்று விடும், அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை அது அனுப்பிவிடும். குறிப்பாக வனப்பகுதியில் தண்ணீர் இல்லாதனால தான் வந்து குரங்குகள் வந்து இப்போ சாலையோர பகுதியில் வந்து, ஸோ இதுக்காக வனத்துறை ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க, முறையாக பண்ணுறதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்களா? இல்லை, வனத்துறை வந்து அதற்கு தேவையான ஏற்பாடுகளை அதை செய்திருக்கிறார்கள். அதற்கு தண்ணி தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு, தண்ணீர்கள் ரெகுலராக அதுக்கு நிரப்பிட்டு இருக்காங்க. பட் என்னதான் அங்கே தண்ணி தொட்டி நிரப்பி வச்சிருந்தாலும் குரங்குகள் எல்லாமே இங்கே சாலையோரமாக உட்காந்து பழகிட்டதுனால அந்த உள்ளே இருக்க தொட்டியில் வந்து அது தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே உள்ளே வரதில்லை. அது காடுகளுக்குள்ளே சென்று அதோடைய வாழ்விடத்தை வந்து இன்னைக்கு மறந்துட்டு சாலையோரத்திலே வாழ்றதுக்கு பழகிட்டு இருக்கு. தேவேந்திரன், குறிப்பாக அதாவது வன சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு, அதே போல தற்போது அதாவது ஓய்வு பெற்ற வனசரகரும் நம்ம இணைஞ்சிருக்காரு. சார், நீங்க சொல்லுங்க, ஏற்காட்டில் என்ன மாதிரியான வனவிலங்குகள்லாம் இருந்தது, அப்போ இப்போ எப்படி குறைஞ்சி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது சுமார் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து யானை, புலி, சிங்கம்லாம் இருந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபாரஸ்ட் நல்லா திக் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு, தண்ணி சோர்சஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மக்கள் இனப்பெருக்கத்தினால மக்கள் தொகை அதிகமானோடனே நாமளே காடுகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். காடுகளை அழிக்க ஆரம்பித்த உடனே வாட்டர் சோர்ஸ் குறைஞ்சி போச்சு, விலங்குகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னென்னா மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை. மரங்களை வெட்டக்கூடாது, அது ஃபாரஸ்ட் மரமாக இருந்தாலும் சரி, பட்டா மரமாக இருந்தாலும் சரி, மரங்களை வெட்டக்கூடாது. வெட்டினா மழை இப்படி தான் இருக்கும். ரெண்டாவது இந்த அனிமலுக்கு வந்து இயற்கையாளர்கள் வந்து உங்களோட ஆசையில் வந்து ஃபீட் பண்ணுறீங்க, வாட்டர்லாம் ஃபீட் பண்ணுறீங்க, தயவு செய்து ரோட்டில் ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்காடு மலைப்பாதையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல்வேறு வனவிலங்குகள் இருந்ததாக தெரிவிக்கிறாங்க. தற்போது இந்த காடுகளுடைய அழிவின் காரணமாக இந்த வனவிலங்குகளோட எண்ணிக்கை குறைந்து வந்துட்டு இருக்கு. தற்போது இந்த குரங்குகளும் இந்த பட்டியலில் இருந்து இடம்பெறும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.